அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். நீ அமைதியா இரு, உங்களுக்கு இருக்கு. டாக்டர், பணம் ரெடி பண்ணியாச்சா? சார் சார் பணம் கட்ட கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்க தயவு பண்ணி இங்க பாருமா, முழு பணத்தை கட்டலனா வேலைக்காகாது. 1 hour பர்மிஷன் தரேன், இல்லனா உங்க பொண்ணை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சார் 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 ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். இடியட். என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் சார். எங்களுக்கு கையில் தேவை சார். அவ எங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ. அவளை நாங்க அப்படியே விட்டுறக்கூடாது சார். என் கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு பணத்தை கட்டிட்டு வந்து என்ன பாருங்க. சார் சார் எழல் வேற இன்னும் காணும். நாம வேற பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். பெரியப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி எழலுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்போம். ஏட்டே சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார். அந்த விஷயம் என்னாச்சு? போனீங்களே? ஆமா சார், அது சார், வந்து அந்த போதை போட்டல எப்படி என் காருக்கு வந்துச்சுன்னு சத்தியம் எனக்கு தெரியாது சார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இதை தாயா சொல்றீங்க? ஐயோ சார், என் நிலைமை புரியாம டார்ச்சர் பண்ணாதீங்க சார். என்ன கட்டிக்க போற பொண்ணு ஐசியூல சாக கிடக்குறா சார். சார், நான் போய் பணத்தை கொடுத்தாதான் சார் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. சார், நான் உங்க காலில் வேணா விளையாடுறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு 1/2 hour என்ன வெளியே விடுங்க சார். ஏய், டார்ச்சர் பண்ணாம சைலண்ட் ஆரியா? யோ சார், அங்க என்னையா சத்தம்? போய் பாரியா? சரிங்க சார். சார் சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ஷோ, எழல் பணத்தோட வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னாரு. இப்போ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரே. இன்னும் 1 மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலனா அக்காவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஷோ, எழல் பணத்தோட வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னாரு. இப்போ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரே. இன்னும் 1 மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலனா அக்காவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஐயோ, எழலுக்கு என்ன ஆச்சு? நாம இத்தனை கால் பண்ணியும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நாம ஏதாவது பண்ணணுமே. பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டினாதான் கையில கவ காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் சொல்லல, கரெக்டா ஆனந்தி கூப்பிடுறா பாரு. எடுத்து பேசுங்க. இங்க வேண்டாம், யாராவது வந்துருவாங்க, அங்க போலாம். வா. ஹலோ. சொல்லு ஆனந்தி. பெரியப்பா, அக்காவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். கல்யாணத்துக்கு உண்டான ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் நீயாவது கரெக்டா யோசிச்சு முடிவெடுக்கிற. சரிம்மா, நீ உடனே கிளம்பி வா. மாப்பிள்ள செங்கல்பட்டுல தான் இருக்கான். அங்க போய் உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அவங்கிட்ட பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்து பணத்தை கட்டிரு. என்ன, சரியா? இல்ல பெரியப்பா, அவங்கள முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க.
அப்பதான் நிம்மதியா என்னால இங்க இருந்து வர முடியும். அக்காவை காப்பாத்தணும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறேன். அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நான் இங்க இருந்து வருவேன். என்னம்மா இப்படி சொல்ற? அவன் உன்னை கல்யாணம் பண்ணாதானே பணம் கொடுப்பேன்னு சொல்றான். பெரியப்பா, முதல்ல பணம் கொடுக்க சொல்லுங்க. அத நான் ஹாஸ்பிடல்ல கட்டிட்டு உடனே வரேன். டாக்டர் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் டாக்டர். என்ன சார் இது? கையில காப்பாத்துறதுக்காக நீங்க கட்ட சொன்ன 9 லட்சத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்ப கையில காப்பாத்த சொல்றீங்களா? என்ன சார், தம்பி பொண்ணு மேல பாச பொங்கி வழிதா? ஏங்க, டாக்டருக்கே அதிர்ச்சி கொடுத்து நெஞ்சு வலி அவருக்கு வர வச்சிடாதீங்க. பிளான சுருக்கமா சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு ஏதேதோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி, பயந்துட்டீங்களா? நானாவது அவளுக்கு பணத்தை கட்டுறதாவது, அந்த கயலும் அவ குடும்பமும் நாசமா போகும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். நாசமா போகணும்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு சார் இந்த பணம்? இது அந்த கயலோட தங்கச்சி ஆனந்திய நம்ப வைக்கிறதுக்காக. நான் இப்போ அவ கண்ணு முன்னாடி இந்த பணத்தை கயலோட ஆபரேஷனுக்கு கட்டுற மாதிரி கட்டிடுவேன். நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பணத்தை நீங்களே திரும்ப வாங்கி வச்சுக்கோங்க. நானும் ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டதா சொல்லி அந்த ஆனந்திய ஒரு சமையல்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஒரு பக்கம் பணத்தை கட்டாம அந்த கயலும் போய் சேர்ந்துருவா, இன்னொரு பக்கம் பணத்தை கட்டிட்டோம் அக்கா பொழைச்சிருவான்னு நினைச்சு ஆனந்தியும் ஒரு குடிகாரன் கையால தாலிய கட்டிக்குவா. அப்புறம் என்ன, மொத்த குடும்பமும் கண்ணீர் கடல்ல விழுந்து துடிதுடிச்சு சாவாங்க. இதுதான் என்னோட பிளான். இவ்வளவுதானே சார்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். இந்தாங்க, கேஷ் கவுண்டர்ல போய் பணத்தை கட்டு. நன்றி தம்பி. அப்ப சரி. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம் டாக்டர். இந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே டாக்டர். அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. அப்பா, அண்ணே, என் மருமக முகத்தை பாருங்கண்ணே, சந்தோஷத்துல பிரகாசமா ஜொலிக்குது. இவ ஜொலிக்கணுங்கிறதுக்காகத்தானே கையலுக்கு உடம்புக்கு முடியலங்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தனே. அப்பா, அக்காவை காப்பாத்தணும்னா அந்த சென்டிமெண்ட் இடியட் தேவிய டிவோர்ஸ் பேப்பரை வச்சு அவளை பிளாக் பண்ணீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. என்னம்மா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த பண்ணிருக்கேன், வெறும் காப்பி மட்டும் தானா? ஸ்வீட்ல ஒண்ணும் இல்லையா? தோப்பா 5 minutes ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை, இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா சிரிக்க கூடாது. நிம்மதியை கிடைக்கிறதுக்கு உடனே வந்துருவா. இன்னைக்கு இவளை சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
ஏய் கடங்காரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? அத்தை, நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டதும் அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கான முழு பணத்தையும் தரேன்னு சொன்னீங்க. ஏன் இன்னும் பணம் கட்டல? ஏய், பணத்தை கட்டலனா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? தலையை சீவிடுவியா? அத்தை ப்ளீஸ், உங்க அலட்சியத்தை எங்க அக்கா உயிர்ல காட்டாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன்ல, அப்புறம் எந்த பணம் கட்டாம இருக்கீங்க? வேற எதுக்கு உங்க அக்காவுக்கு பாட கட்டத்தேன். ஏய் ஏய், யாரு பார்த்து கைய நீட்டி குரல் ஒசத்துற? ஐயோ, இதுதான் சமையணும். அம்மா வேற அண்ணாவை நல்லா ஏத்தி விடுறாங்களே. நான் ஏதாவது சொன்னா அன்னைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அன்பு இழுத்து வேற என்னையும் திட்டுவாங்க. இவங்க பேச்சை நம்பி அண்ணா ப்ளீஸ் அண்ணிய வெறுத்துறாது. பெத்த தாயை விட பொண்டாட்டி தான் நீ அதிகமா நேசிச்ச. அதுக்கு பரிசாதா போடா மாப்ள, உன்னை விட எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் சொல்லி இவன் நிரூபிச்சிட்டான். என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இப்ப ஏத்த இப்படி விஷத்தை கத்துறீங்க? தப்பவும் மேல வச்சுக்கிட்டு மத்தவங்கள குத்தம் சொல்லாத. ஹேய், என்னடி நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? விக்னேஷ், நீங்க இப்படி கேட்டதுக்கு என்ன கொன்னிருக்கலாம். வலிக்குது இல்ல? கட்டின பொண்டாட்டியே உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டா நீ உங்க சொல்லும் போது எனக்கு அப்படி தாண்டி வலிச்சது. ஃபைனலி நீங்க என்ன காதலிக்கல அப்படின்னா என்ன விட உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம், அப்படித்தானே? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எதுக்காக உன் பின்னாடி நான் வரமாட்டேன். விக்னேஷ், நீ கொடுத்த இந்த வலி எனக்கு காலத்துக்கு ஆறாது. உனக்கு உன் அக்கா முக்கியம்னா எனக்கு என் நிம்மதி தான் முக்கியம். நம்பிக்கை துரோகியோட வாழ நான் தயாரா இல்ல. நான் வேணான்னு நீ என்னடி கையெழுத்து போடுறது? நான் இப்ப கையெழுத்து போடுறேன். விக்னேஷ், அண்ணா விக்னேஷ் வேண்டாம். ஏய், விக்னேஷ் அண்ணா, விக்னேஷ் வேணாண்ணா, சொன்னா கேளுண்ணா. அண்ணா, என்னண்ணா பண்ற? சும்மா இருங்க. வேண்டாம், நீ பாவம் அண்ணா. மாமா, அப்படி பண்ணாதண்ணா. விக்னேஷ் வேண்டாம். விக்னேஷ், இந்தா இப்ப நானும் கையெழுத்து போட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனி உன் இஷ்டப்படி இரு. அண்ணி, ஏய், சிப்பா. ஆமா, இப்ப எதுக்கு அழுது ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்ன பணம் வேணுமா? அதுக்கெல்லாம் இனி வாய்ப்பே இல்ல. அதான் என் பையனே தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீங்க நின்னு நீலி கண்ணீர் வடிக்கிற? வள்ளி, பாவம் வள்ளி, ரொம்ப பாவம். பெண் பாவம் பொல்லாதது. என்ன பண்ணாலும் சகிச்சிட்டு போறான்னு தேவி நீ ஓவரா குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும். உள்ள போறீங்களா? போங்க. தேவி, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுமா? எல்லாமே மாறும். விக்னேஷ உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏதோ அவன் கோவத்துல கையெழுத்து போட்டான். நீ மனசு உடையாம தைரியமா இருக்க. போங்க. ஏய், இந்த ஒரு கையெழுத்துக்காக தாண்டி இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி யாரு வந்தாலும் வேலைக்காகாது. இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சங்கார்த்தமும் இல்ல. அதை என் பையனே சொல்லிட்டான். வெளியே போறியா? ஓடி வெளியே. ஓடி. ஏய், ஓடின்னு சொல்றேன்ல. ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க.
சரி சாரி டாக்டர். உடனே எல்லாத்தையும் மேல் அனுப்புங்க சரியா? ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு சொல்லு. முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இங்க வேணாம் டாக்டர், உங்ககிட்ட தனியா பேசணும். ப்ளீஸ் டாக்டர். ஓ வாங்க. டிலே பண்ணாதீங்க, உடனே ஓகே அனுப்புங்க. டாக்டர். டாக்டர். சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? டாக்டர், நர்ஸ் கீதா அவ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் கையல் ஆபரேஷனுக்கு பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையை அப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்நேரம் உங்க பொண்ணு கையில் இல்லைன்னா என் குடும்பத்தை என் கையாலேயே செதைச்சிருப்பமா. கோபத்துல என் மகனையும் அவன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் மருமகளையும் இந்நேரம் நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பமா. காலத்துக்கும் அவங்கள கொன்ன குற்ற உணர்ச்சியில நான் நொந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போமா. ஆனா உங்க பொண்ணு கையல் தாமா என்ன அந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்த புண்ணியவதிமா. உங்க பொண்ணு சின்ன வயசா இருந்தாலும் பெரிய மனசு உள்ளவங்கம்மா. யாரு என்னன்னே தெரியாத ஒரு காதல் ஜோடிக்காக போராடி உதவி பண்ணி என் குடும்ப சந்தோஷமா இருக்க காரணமா இருந்தவங்கம்மா. கோவத்துல நான் பண்ண இருந்த பாவத்தை தடுத்து நிறுத்தி அன்போட அர்த்தத்தையும் மனுஷத்தன்மையோட முக்கியத்துவத்தையும் எனக்கு புரிய வச்சவங்கம்மா கயல். அப்படிப்பட்ட உங்க பொண்ணு கயலுக்காக நான் இது மட்டும் இல்லம்மா, என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கமா. நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கம்மா. அப்படிதாம்மா என்னைக்கோ உங்க பொண்ணு என் மக மருமகளோட உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுள் இன்னைக்கு என்னால உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்த வச்சிருக்காருமா. இல்லனா எங்கேயோ இருக்க வேண்டியனா எதுக்காக இங்க வரணும்? எதேச்சையா செக்கப்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எனக்கு எதுக்காக கயல் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான்ற விஷயம் தெரிய வரணும். இப்போ நான் கயலோட உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கலமா. நான் இல்லைனாலும் கயல் செஞ்ச புண்ணியத்தினால யார் வேணும்னாலும் நிச்சயமா கயலை காப்பாத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க மகன் நல்ல குணம் படைச்சவங்கம்மா. நல்லவங்களுக்கு சாவே இல்லம்மா. நீங்க தைரியமா இருங்க, கயல் நல்லபடியா பொழைச்சு வருவா. உங்களுக்கு நாங்க காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோங்க ஐயா. அச்சச்சோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. கயல் கண் முழிச்சதும் சொல்லுங்க, நான் நேர்ல வந்து பாக்குறேன். இந்தாங்க தம்பி, இது என்னோட கார்டு. இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. இத தவிர வேற என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. சரி. கயலுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரமா, வரேன் தம்பி. ரொம்ப நன்றிங்க. தைரியமா இருங்க.
ஆசானே வா தேவி வந்து உட்காரு. பரவாயில்ல தேவி மா மா அக்கா எங்க எப்படி போயிட்டு வர நீ? அதெல்லாம் இருக்கட்டும்மா. இப்ப அக்கா எப்படி இருக்காங்க? ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சதாமா? தேவி கையில் ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சு. இப்ப ஆபரேஷனுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எப்படிமா? கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து இப்பதான் ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டு போனாரு. டேய் டேய் அன்பு, இவ்வளவு நேரம் எங்கடா போன? போனை ஏன்டா எடுக்காம இருந்த? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் எனக்கு கேட்கல. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கையிலக்கா ஆப்ரேஷன் பண்றதுக்காக பணம் கேட்க போயிருந்தேனே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேனே, பணம் எங்கேயுமே கிடைக்கலண்ணே. அக்கா இப்போ எப்படின்னு இருக்காங்க? டேய், நீ கையில பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. ஆபரேஷனுக்கு தேவையான பணம் எல்லாமே கட்டியாச்சுடா. இப்ப உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour தான்டா, அவ்வளவுதான். கையில் ஜம்முன்னு எந்திரிச்சிருவாடா. சூப்பர்ண்ணே. ஆனா பணம் எப்படிண்ணே கிடைச்சது? என் பணத்தை கட்டாதீங்கன்னு சொல்லி தானே கொடுத்தேன், அப்புறம் எப்படி? சார், நான் எங்க சார் கட்டினேன்? உங்க பணம் என்கிட்ட தான் இருக்கு. நானா முட்டாள் மாதிரி அதை கொண்டு போய் கட்டி அவளை காப்பாத்துவேன்? சார், நான் அவளை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எப்படி நான் காப்பாத்தணும்னு நினைப்பேன்? நீங்க பணத்தை கட்டலன்னா அப்புறம் எப்படிங்க ஆபரேஷன் நடக்குது? சார், நான் பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும்னு ஏதாவது இருக்கா என்ன? பணத்தை யாரு கட்டினாலும் ஆபரேஷன் நடக்கும். பணம் தான் முக்கியம், யாரு கட்டுறாங்கிறது முக்கியம் இல்ல. கையலுக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்த மொத்த பணத்தையும் கட்டி அவளை காப்பாத்திட்டான். சார், பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம காலை கட் பண்றான். ஏங்க ஏங்க என்னங்க சொல்றான் அந்த முட்டைக்கண்ண? நம்ம பணத்தை பாரி வள்ளல் மாதிரி தூக்கி கொடுத்துட்டு அவன் நல்ல பேர் வாங்க பாக்குறானா? நம்ம பணம் போச்சா? அது இல்லடி, நம்ம பணம் அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா வேற எவனோ ஒருத்தன் வந்து கையலுக்காக பணத்தை கட்டியிருக்கான். இவளுக்கு மட்டும் பிரச்சனைன்னா வருஷம் கட்டிக்கிட்டு எவனாவது காப்பாத்துறேன்னு வந்து நிக்கிறானுங்களே, எப்படிங்க இதெல்லாம்? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். நானே கடுப்புல நின்னுகிட்டு இருக்கேன். காருக்குள்ள உட்கார்ந்துருக்கவளுக்கு மட்டும் நாம பணத்தை கட்டலன்னு தெரிஞ்சதுன்னா விட்டா போதும்னு நம்ம கண்ணுல விபூதி அடிச்சுட்டு ஓடியே போயிடுவாங்க. அவளுக்கு இப்ப வரைக்கும் நாம கட்டின பணத்துல தான் அந்த கையலுக்கு ஆபரேஷன் நடக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. உண்மை தெரியறதுக்குள்ள அவளுக்கு அந்த சமயக்காரனை கட்டி வச்சிடணும். அந்த கையில் அப்படியே பொழைச்சு வந்தாலும் இவளோட வாழ்க்கை தன்னாலதான் போயிடுச்சுன்னு அவ காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கணுங்க. ஏய், சும்மா புலம்பாத. சரி சரி வா. சிஸ்டர், கையில எப்படி சார் இருக்கா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், அம்மா நீ உட்காருமா, உட்காரு. மூர்த்தி, நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? மத்தவங்களுக்கெல்லாம் யாரு ஆறுதல் சொல்றது? இல்ல எழில், என்னால தாங்கிக்க முடியல. கையிலுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்? அவ யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா? எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே பண்ணணும் தானே நினைப்பா. அவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கடவுள் கொடுக்கணும்? ஆசானே, கைல் சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு பொழைச்சு வந்துருவாங்க. நம்பிக்கை இருங்க ஆசானே.
என்ன சொல்றீங்க? கையில் ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சா? என் பையன் எழில் தான் பணம் கொண்டு வந்து கட்டியிருப்பான். இல்ல மேடம், உங்க பையன் வரதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆள் வந்து பணத்தை கட்டிட்டான். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி என் பொண்ண நீ காப்பாத்திட்ட. இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைய நீதான் சரி பண்ணணும். கையலுக்கு எழில தவிர வேற யாரும் பொருத்தமான மாப்பிள்ளை இல்ல. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எழில் தம்பிதான் கையலுக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறோம். அதுக்காக உன்கிட்ட நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். அது உனக்கே நல்லா தெரியும். அதனால என் மகளை காப்பாத்தின மாதிரி நீதான் என் மகளுக்கும் எழில் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எழிலும் கையலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். கடவுளே, என் பொண்ண எழில் தம்பி கூட சேர்த்து வை. நாம சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்த இந்த பிரசாதத்தை எழில் தம்பியே கையலுக்கு வச்சு விட்டா நல்லா இருக்கும். தம்பி, சொல்லுங்க. கையலுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத உங்க கையாலேயே கையலுக்கு நீங்க வச்சு விடுங்க. இந்தாங்க. சரிங்க. கையல், நீ ஐ லவ் யூன்னு சொல்லும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் என் ஆயுள் இருக்க மொத்த வாழ்க்கையையும் நான் கூட எப்படி எல்லாம் வாழ போறேன்னு
அந்த கொஞ்ச நேரத்துல அவ்வளவு கனவுகள் எனக்குள்ள ஓடிட்டு இருந்தது கயல். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னை தேவதை மாதிரி பார்த்துக்கணும். நீ நான் நம்ம குழந்தைங்கன்னு இந்த உலகத்துல சந்தோஷமா உன் கூட 100 வருஷம் வாழணும் கயல். நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைகளை தூக்கி கொஞ்சி தாத்தா பாட்டி ஆகும்போது கூட இப்ப நான் உன்னை எப்படி காதலிக்கிறனோ அதை விட 100 மடங்கு என் காதலை அதிகமா கொடுத்து நீயும் நானும் சந்தோஷமா வாழணும்னு அவ்வளவு கனவுகள் கண்டுகிட்டு இருக்கேன். சீக்கிரமா எழுந்து வா கயல். நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கையை நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும் கயல்.